இந்த குட்டீஸ்க்கு சம்மர் ஹாலிடேஸ் விட்டாலும் விட்டாங்க, எப்ப பார்த்தாலும் போனு டிவி தாங்க. அந்த ஸ்கிரீன் டைம் எல்லாம் கட் பண்றதுக்காக எல்லா குட்டீஸையும் கடத்தி நம்ம காட்டுல போய் விறகடுப்புல செஞ்சு சாப்பிடலான்னு கூட்டு வந்து ஒரு அல்டிமேட்டான சிக்கன் தம் பிரியாணியும் புறா கிரேவியும் செஞ்சு சாப்பிட்டோம் பாருங்க. நல்லா சுட சுட அந்த காட்டுல தலவாழை இலை போட்டு அங்க அடிக்கிற காத்துல உட்காந்து சாப்பிட்டதே ஒரு தனி ஃபீலுங்க. அதுலயும் எங்க அக்கா வச்ச புறா கிரேவி வேற லெவல்ல இருந்துச்சுங்க. வாங்க அதை எப்படி செய்யறாங்கன்னு பார்க்கலாம். நாங்கள் ஒரு 10-15 பேர் போயிட்டோங்க. புறா ரொம்ப குட்டியா இருக்குன்றதுனால எங்க கூட்டத்துக்கு ஒரு புறாலாம் கண்டிப்பா பத்தாதுங்க. அதனால நல்லா 3 புறா எடுத்துக்கிட்டோம். அந்த புறாவை என் அக்கா பசங்களே ரெக்கையெல்லாம் பிச்சு கிளீனா எடுத்துட்டாங்க. அந்த மாதிரி அவங்க கிளீன் பண்ணிட்டு இருக்கும் போது எங்க அண்ணன் ஒரு பக்கம் விறகடுப்புக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்க, 3 புறாவுமே கிளீன் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ அதை நல்லா வாட்டி எடுக்க போறாங்க. இந்த விறகடுப்புல வாட்டி எடுக்கிற புறா கோழி வச்சு எது சமைச்சாலும் அவ்வளோ சூப்பரா இருக்குங்க. பாருங்க, கையில பிடிச்சிருந்தா சுற்றுன்னு எவ்வளவு டெக்னிக்கா அந்த கம்பை செட் பண்ணி புறாவை வச்சு வாட்டி எடுக்கிறோன்னு. இது அந்த நெருப்புல நல்லா வாட்டி எடுத்தாதாங்க குழம்பு அவ்வளோ ருசியா வரும். அதனால 3 புறாவையுமே வாட்டி இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு இப்போ இந்த வாட்டி வச்சிருக்க புறாவை இதோட கவிச்ச ஸ்மெல்லாம் போறதுக்காக நல்லா மஞ்சள் போட்டு அந்த புறா ஃபுல்லா தடவி அதை கழுவி எடுக்கணுங்க. அப்பதான் அந்த வாட்டினதுக்கும் அதுக்கும் அந்த மஞ்சளும் அந்த கறி மேல நல்லா பிடிக்கும். பாருங்க, மஞ்சள்ல கழுவி எடுத்ததுக்கு அப்புறம் புறா எப்படி இருக்குன்னு. இப்ப இதை அருகாமனையில அறுத்து கறி துண்டா எடுத்துக்கிறாங்க. பாருங்க, குட்டி சாப்பிடறதுக்காக எல்லாமே குட்டி குட்டியா தான் நறுக்கி வச்சிருக்காங்க. இப்ப இதை ஒரு 2 தண்ணியில நல்லா கழுவி எடுத்து வச்சுட்டு நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிக்கலாம். பாருங்க, காட்டுல விறகடுப்பு எப்படி செட்டப்பா போட்டிருக்காங்கன்னு. விறகடுப்புல செய்யறதுனால நெருப்பை கூட்டவோ குறைக்கவோ முடியாது. அதனால எல்லா பொருளையும் எடுத்து வச்சுட்டு டக் டக்குன்னு செஞ்சிருவாங்க. இப்ப நல்லெண்ணெய் நல்லா ஒரு 4 ஸ்பூன் விட்டு அந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, சோம்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிய விட போறாங்க. நீங்க எந்த நான்வெஜ் கிரேவி செஞ்சாலும் நல்லெண்ணெய் ஊத்தி செய்யுங்க, அதோட ஃபிளேவரே தனியா இருக்கும். இப்ப சோம்பெல்லாம் வெடிச்சு வந்ததுக்கு அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 15-20 சின்ன வெங்காயத்தை இடிச்சும் போடலாம், இல்ல அப்படியேவும் போடலாம். போட்டு நல்லா வதக்கி விடுவாங்க. எந்த நான்வெஜ் குழம்பு செஞ்சாலும் சின்ன வெங்காயத்தை போட்டு செய்யுங்க. இப்போ சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 7-8 பல்லு பூண்டு, ஒரு அரை துண்டு இஞ்சியை நல்லா இடிச்சு போட்டுக்கிறாங்க. இப்போ அதையும் போட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விடுவாங்க. இந்த கிரேவியை எங்கள் வீட்டோட மாஸ்டர் செஃப் எங்கள் பெரிய அக்கா தாங்க செய்கிறாங்க. இந்த விறகடுப்புலாம் நான்வெஜ் கிரேவியை எங்கள் அக்கா தாங்க பக்குவமாக செஞ்சு எடுப்பாங்க. நம்ம போட்டிருந்த வெங்காயம், இஞ்சி பூண்டுலாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரே ஒரு தக்காளி, அதையும் சின்ன சின்னதாக நறுக்கி போட்டுக்கிறாங்க. ஊர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ஜுக்கு அவ்வளோவா தக்காளி சேர்க்க மாட்டோம். ஒரு தக்காளி, அரை தக்காளி மட்டும்தான் போட்டு செய்வோம். வெறும் வெங்காயத்தை வச்சு செய்கிற கிரேவி தாங்க அவ்வளோ டேஸ்ட் கொடுக்கும். இப்போ தக்காளியும் போட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம அறுத்து கழுவி வச்சிருக்க கறியை இது கூட போட்டுக்கிறாங்க. பாருங்க, 3 புறா எடுத்துமே கறி இவ்வளோதான் வந்திருக்கு. ஏன்னா புறா ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும். இப்போ போட்டிருக்க இந்த அளவே எங்கள் கூட்டத்துக்கு பத்தாது. இப்போ இந்த கறியை இந்த வெங்காயம், இஞ்சி பூண்டு கூடலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த புறா கறி சிக்கன் கறி மாதிரி இல்லைங்க, வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கும். அதனால இந்த எண்ணெயிலே ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்க விடணும். இப்போ அது ஒரு 5 நிமிஷம் வதங்கி கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிறாங்க. காரத்துக்கு கறி மசாலா தூள். நம்ம சேனலில் ஆல்ரெடி கறி மசாலா தூளை எப்படி வறுத்து அரைக்கிறதுன்னு அப்லோட் பண்ணியிருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த கறி மசாலா தூள்லேருந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டு அதை நல்லா கிளறி விட்டுக்கிறாங்க. இப்போ இது வேக ரொம்ப டைம் எடுக்குன்றனால நல்லா ஒரு 2 செம்பு தண்ணி ஊற்றி நல்லா வேக விட போகிறாங்க. விறகடுப்புல செய்கிறோம், புறாவையும் நல்லா வாட்டிட்டதுனால ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷத்துலேயே வெந்துடும். இல்லைன்னா வேகிறதுக்கு இன்னும் டைம் எடுக்கும். இப்போ எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டாங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பை போட்டு விட்டு மூடி வச்சிட வேண்டிதான். நடுவில் அப்பப்போ மட்டும் திறந்து கொஞ்சம் கலந்து விட்டுக்கோங்க, அப்போதான் அடி பிடிக்காம இருக்கும். பாருங்க, நல்லா கொதிச்சு வருது. வாசனை பார்த்தீங்கன்னா நல்லா கம கமன்னு வரும். இவ்வளோ மனமா புறா கறி வெந்துட்டு இருந்தா எப்படிங்க குட்டீஸ்லாம் விட்டு வைப்பாங்க? இது வெந்துட்டு இருக்கும் போதே ஒன்னொன்னா டேஸ்ட் பார்க்குறேன்னு எடுத்து கடைசியில் இவ்வளோதாங்க மீதி இருந்துச்சு. அடுத்து நம்ம சேனல்ல விறகடுப்புல போட்ட சிக்கன் தம் பிரியாணியை எப்படி செஞ்சோன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.